ஃபோன் பண்ண ஒரு மேட்ருக்கு. சொல்லுங்கடா. லட்சுமணன் வந்து வீட்டு வரி ஓன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கணும் எங்க. எந்த வீட்டு வரியா? இப்போ நீங்கள் குடும்பம் வரீங்களா, அந்த வீட்டுக்கு அவங்க அம்மா பேர் மேலே இந்த பட்டா, அவன் பேரில் மாறின பட்டா, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுங்க. பாரு எல்லாமே என் பேரில் இருக்குது, இந்த வீட்டு வரி எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னா, என் பேரில் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது இல்லை, என் பேரில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எனக்கு தானே போட்டுருக்கணும் அப்படின்றான். எனக்கு போட்டு கொடு, அவங்களுக்குலாம் போட்டு கொடுக்கூடாது அப்படின்னு. அடங்க மாட்டேன், கை காலை உடச்சாதான் அவன் அடங்குவான். இடம் ப்ராப்பர்ட்டி அவர் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுக்கினாரு, வழி விட மாட்டேங்க. அப்போ என் ப்ராப்பர்ட்டி எங்கள் அம்மா பேரில் இருக்கிற சொத்து எனக்கு தானே சொந்தம், நான் தானே பட்டா மாற்றி என் ப்ராப்பர்ட்டி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். என் ப்ராப்பர்ட்டி எனக்கு கரெக்டா வந்து அவர் வழி விட மாட்டாரு அங்க எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு. அவன் ஒன்றும் அனாது பிறம்போக்கு நாய், எங்க அப்பனை கூச்சால பிறந்து பிறம்போக்கவன். ஆனா காமாட்சி பேர்ல என் சொத்து இருந்துச்சு. காமாட்சி நான் பிறந்தேன். இப்போ கோன்சாமி ஒய்ஃபா காமாட்சி இருக்குது. அதுதான் இந்த கோவிந்தசாமி எங்க அப்பா பேச்சு வர போறது மனைவி போட்டான், அரசு போட்டான், அதிகாரி போட்டான். உன் ரூல்ஸ் என்ன? நான் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா கொடுத்தா எனக்கு வீட்டு ரெஜிஸ்ட்ரி கொடுக்கணும் இல்லை, நீ அதை மட்டும் நீ கொடுத்துட்டு போய் என்கிட்ட ரூல்ஸ் பேசுறாயா நீ எக்காரத்து கொண்டும். அதாவது வந்து அந்த காமாட்சி பேர்ல வீட்டு வரைக்கும் போட்ட போற அதை சொல்லாத, உங்க பொண்டாட்டி பேர்ல போட்டது சொல்லாத. சரி, உன் பேர்ல போட்டதாவே சொல்லு. சரி, அதை காமிச்சினா லாய்க்கு வராது. அது என் பேர்ல தான் நான் வாங்கணும் இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லு. 23 வருஷமா ராமச்சந்திர பேர்ல வரி போட்டுக்கிறேன், காமாட்சி பேர்ல நான் போட்டது காமிக்கல. ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பு, ஆண்ட முன்னாடி தனித்தனியா வரி போடக்கூடாது. எங்க அம்மா பங்கு எனக்கு தான் உரிமை ஒண்ணு நீ கொண்டாடுற, நான் இல்லன்னு சொல்லல. உன் வீட்டை உங்க அம்மாவுக்கு விட்டுறோம். முறையா கேளுப்பா, உங்க பேர்ல இருக்குது பட்டா, நீ தரத்து பசங்களுக்கு எப்படி போட்டான்னு கூட நீ விசாரணை பண்ணி கேளு, நான் வேணாம்னு சொல்ல. தப்பான வழியில நான் போடல. ஏற்கனவே ராமச்சந்திரன் அட்டை வந்து ஒரே கூட்டு குடும்பத்துல இருந்தது, அவருக்கு ஒர்க் ஆர்டர் வாங்கி கொடுத்தது நாங்க கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அதனால அவருக்கு வீடு வந்துச்சு, வீடு கட்டினாரு, வரியும் அதுல இருந்து பேர்ல இருக்குது. சரி, தப்புதான், உங்க அம்மா பேர்ல இருந்தது அவர் பேர்ல வரி போட்டது நான் தப்பு தான் இல்லன்னு சொல்ல. அது சட்டப்படி குற்றமா தான் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு அது ஏன் அவங்க பேர்ல இருக்குது ஏன் போட்டேன் நீ விசாரணைக்கு போனா நான் மாட்டு வந்தா நான் இல்லன்னு சொல்ல. நான் ஏன் வந்து வீட்டு வரி கேட்கறேன், எனக்கு குடுவமா இப்ப நான் எப்படி போறது அப்படின்னு கேட்டேன். எனக்கு போட்டாகணும், இப்ப எங்க அம்மா சொத்து எனக்கு தான்மா. சரிப்பா, உங்க அம்மா சொத்து உனக்குதான், உங்க அண்ணனை வந்து நான் வெளியே போன்னு சொல்லிட்டு நான் போட்டப்பான்னு கேட்டேன்.